ஹாய் கைஸ். அக்டோபர் 1986 நாசிக்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மோகன் சொல்ல போற ஒரு நபர் கேஸ் ஃபைல் பண்றதுக்காக வராரு. மோகன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாருன்னா, என்னுடைய 9 வயசு குழந்தையான கிரண்டிய காணோம், நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு 3 பேர் மேல சந்தேகமா இருக்கு, அவங்க தான் என் குழந்தைய கடத்திருப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்றாரு. அந்த 3 பேர் யாருன்னா, மோகனுடைய முத ஒய்ஃபான அஞ்சனாபாய், அவங்களுடைய 2 பொண்ணுங்களான சீமா அண்ட் ரேணுகா, இவங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ் இந்த 3 பேரை பத்தியுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அஞ்சனாபாய் மேல 125 பெட்டி கேசஸ் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் இந்த 3 பேர் தான் அந்த குழந்தையை கடத்திருப்பாங்கன்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. அப்பதான் நம்மளே நேர்ல போய் அந்த 3 பேரை விசாரிச்சிடலான்னு போலீஸ் கிளம்பி போறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு தெரிய வருது, இந்த 3 பேருமே போலீஸ் வரது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்கன்னு. இதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கு இன்னுமுமே சந்தேகம் அதிகமாகுது. ஒருவேளை இந்த 3 பேருமே தப்பு பண்ணல அப்படின்னா ஏன் போலீஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போகணும்? இதுல இருந்து சரியா 1 மாசம் கழிச்சு இந்த 3 பேருமே மோகனுடைய 2வது குழந்தைய கடத்த பிளான் பண்றாங்க. அப்பதான் போலீஸ் கிட்டே மாட்டிக்கிறாங்க. இப்ப போலீஸ் இந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அஞ்சனாவுடைய வீட்டுக்கு போய் ஏதாவது எவிடன்சஸ் கிடைக்குதான்னு பார்க்க போறாங்க. அப்பதான் அந்த வீட்டுல 1 இல்ல 2 இல்ல பல குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் இருந்திருக்கு. அந்த எல்லா ட்ரெஸ்லயுமே ரத்தம் இருந்திருக்கு. இந்த 3 பேராலையுமே கடத்தப்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சு, இந்த 3 பேருக்குமே என்ன தண்டனை கிடைச்சிச்சுன்றத நீங்க கேட்கும் போது கண்டிப்பா கோவப்படுவீங்க. ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய சால்வ்டு அண்ட் அன்சால்வ்டு கேசஸை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாசிக்ல தான் இந்த அஞ்சனாபாய் பிறக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே திருடுற பழக்கம் இவங்களுக்கு இருந்திருக்கு. பல பேர் அஞ்சனா கிட்ட திருட வேணாம்னு சொல்லியுமே அஞ்சனா அதை கேட்கவே இல்லை. ஆரம்பத்துல சின்ன பொண்ணு தானே, கல்யாணமானா எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அஞ்சனாக்கு கல்யாணமும் நடக்குது. ஆனா இதுக்கப்புறம் தான் இன்னுமுமே அதிகமா திருட ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமா அஞ்சனாவுடைய ஹஸ்பண்ட் அஞ்சனாவை விட்டுட்டு போயிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு அஞ்சனாக்கு இன்னொரு லாரி டிரைவர் மேல பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த லாரி டிரைவரோட சேர்ந்து புனேக்கு வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா கூட திருந்தல, இங்கேயுமே திருட ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த லாரி டிரைவருமே அஞ்சனாவை விட்டுட்டு போயிடுறாரு. கடைசியா மோகன் சொல்ல போற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மோகன் தான் நான் இன்ட்ரோல ஏற்கனவே சொன்னேன் அந்த மோகன். மோகனுக்கு அஞ்சனா திருடுவாங்கன்றத பத்தி எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறமா தான் அஞ்சனா பல திருட்டு கேசஸ்ல மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அஞ்சனாவை மட்டும் விசாரிச்சது இல்லாம மோகனும் கூட இருக்கிறதுனால உங்களுக்கும் இந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு மோகனையும் விசாரிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா மோகன் அஞ்சனாவை கூப்பிட்டு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன், தயவு செஞ்சு இனிமே திருடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு அப்புறமாவுமே கூட அஞ்சனா திருந்தல. இப்ப மோகனும் அஞ்சனாவை விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப அஞ்சனா இவங்களுடைய 2 பொண்ணுங்களான சீமா அண்ட் ரேணுகா, இவங்களோட தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களையாவது திருத்தி ஒழுங்கா வாழ்வாங்கன்னு நினைச்சா அதுவும் இல்ல. சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே இந்த 2 பேருக்குமே எப்படி திருடணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த 3 பேருமே சேர்ந்து, அதாவது இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து பீச், பார்க், கோவில் இந்த மாதிரியான எல்லா இடத்துலயுமே திருட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரேணுகா கிரண் சொல்லப்படுற ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குமே ஒரு குழந்தை பிறக்குது. அப்பதான் ஒரு நாள் ரேணுகா தன்னுடைய குழந்தைய எடுத்துட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க எல்லாருமே சாமி கும்பிடும் போது திருட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ரேணுகா முதல்ல திருடி மாட்டிக்கிறாங்க. ஆனா சுத்தி இருந்த எல்லாருமே கையில குழந்தைய வச்சிருக்காங்க, இவங்க எப்படி திருடுவாங்க, இவங்க கண்டிப்பா திருடி இருக்க மாட்டாங்க, இப்படி சுத்தி நின்ன எல்லாருமே சொல்லி ரேணுகாவை காப்பாத்திடுறாங்க. அப்பதான் ரேணுகா நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் கையில குழந்தைய வச்சுட்டு திருடுனா கண்டிப்பா நம்ம மேல சந்தேகம் வராதுன்னு இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை தான், நம்ம 3 பேர் இருக்கோம், மிச்ச குழந்தைங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் குழந்தைங்களை கடத்தலான்னு முடிவெடுக்கிறாங்க.
அப்பதான் சீமா அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு திருடுறதுக்காக போயிருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு கையில ஒரு வயசு குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்த உடனே அந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு இருக்கிற எல்லா காசையுமே கொடுத்து இந்த குழந்தை ஒழுங்கா சாப்பிட்டுச்சா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியுமே இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா, நல்லா முகத்தை பாரு, வாடி போயிருக்கு, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்த உடனேயுமே இவ்வளவு பணத்தையும் கொடுத்ததுனால இவங்க நல்லவங்களா இருப்பாங்க போல நினைச்சு அந்த பொண்ணும் சீமா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு கடைக்கு போயிருக்கு. திரும்பி வந்து பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல சீமாவும் இல்ல, அந்த குழந்தையும் இல்ல. இப்போ அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்த அந்த ஒரு வயசு குழந்தையுடைய பெயர் சந்தோஷ். சீமா அந்த குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு திருடுறதுக்காக போயிருக்காங்க. இப்போ சீமாவுமே அந்த இடத்துல திருடி மாட்டிக்கிறாங்க. எங்க எல்லாருமே நம்மள அடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயந்து அந்த குழந்தைய கீழே போட்டிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த குழந்தை பக்கம் தான் கவனம் திரும்புது. இதை காரணமா வச்சு சீமா அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த கோவிலை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. கீழே விழுந்ததுல அந்த குழந்தையோட தலையில இருந்து அதிகமா ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா அந்த குழந்தைய தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அங்கதான் இந்த குழந்தை அழுவுறத பார்த்து நிறைய பேருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமாவும் இந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போன்றத தெரிஞ்ச சீமா அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப சீமா நேரா அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னு நினைச்சா அதுதான் இல்ல. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய ராடால அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வலியை தாங்க முடியாம அழுதே அந்த குழந்தை செத்து போயிருக்கு. இதுக்கப்புறமா 2 வயசுல ஒரு குழந்தைய கடத்தி பேக்ல போட்டு தியேட்டருக்கு எடுத்துட்டு போய் படம் பார்த்திருக்காங்க. அங்கேயுமே அந்த குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சதுனால பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணி தொட்டில முக்கிய அந்த குழந்தைய கொண்டிருக்காங்க. இது மாதிரி பல குழந்தைங்களை கடத்தி தன்னுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க தன்னுடைய அம்மா அப்பாவை தேடி அழுக ஆரம்பிக்கும் போது இவங்க கொன்னுருவாங்க. அப்பதான் அஞ்சனாக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஏன் மத்த குழந்தைங்களை கடத்திட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச மோகனுடைய குழந்தைய கடத்தலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்னபடியே மோகனுடைய குழந்தையும் கடத்துறாங்க. 2வது குழந்தைய கடத்த பிளான் பண்ணும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப போலீஸ் இந்த 3 பேத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு சுத்தமா இந்த 3 பேருமே வாயவே திறக்கல. அப்பதான் போலீஸ் இந்த 3 பேர்லயுமே வீக்கா இருக்கக்கூடிய ரேணுகாவை போலீஸ் கஸ்டடியில எடுக்கிறாங்க. 2 நாளைக்கு அப்புறமா போலீஸ் கஸ்டடியில இருந்த ரேணுகா நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ரேணுகாவுடைய ஹஸ்பண்டான கிரணும் இந்த கேஸ்ல மாட்டிக்கிறாரு. அவருமே நான் வெறும் டிரைவரா மட்டும்தான் இருந்தேன், எனக்கும் இந்த குழந்தைங்களை கடத்தினதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல, நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு. இவங்க சொன்ன இடத்துல போய் தேடி பார்த்த போலீஸ்க்கு அந்த குழந்தைங்களுடைய எல்லா டெட் பாடிஸும் கிடைச்சிருக்கு. இப்ப போலீஸ் மோகனுடைய குழந்தைக்கு என்னாச்சு, மோகனுடைய குழந்தைய என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அஞ்சனா நாங்க அந்த குழந்தைய எப்பயோ கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட மோகன் அதிர்ந்து போறாரு. ஏதாவது ஒரு கேங் தான் குழந்தைய கடத்திருக்கும், கண்டிப்பா காசு கொடுத்தா நம்ம குழந்தைய விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா மோகன் மனசுடைஞ்சு போயிடுறாரு. கோர்ட்ல இந்த 3 பேத்துக்குமே எதிரா நிறைய எவிடன்சஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 6 குழந்தைங்களை கடத்தினது, 13 குழந்தைங்களை கொன்னது, இதுக்கான எவிடன்சஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ரேணுகாவுடைய ஹஸ்பண்டான கிரண் வெறும் டிரைவரா மட்டும் தான் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இதன் காரணமா கிரணை விட்டுறாங்க. மிச்சம் இருந்த அஞ்சனாபாய், ரேணுகா, சீமா இந்த 3 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒன்னு இல்ல 2 இல்ல, பல கருணை மனுக்கள் இவங்க சைட்ல இருந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இதனால கோர்ட்ல இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவங்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்கள ஜெயில போடப்பட்ட 2வது வருஷமே அஞ்சனா இறந்து போயிடுறாங்க. பல வருஷமா கருணை மனுக்களா போட்டு நடந்துட்டு இருந்த இந்த கேஸ் கடைசியா முடிவுக்கு வருது. ஜனவரி 18, 2022 கோர்ட்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூக்கு தண்டனையை நீக்கிட்டு ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. எவிடன்சஸ் இருந்ததுனால இவங்க 13 குழந்தைகளை கொன்னாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இன்னும் பல குழந்தைகளை கொன்னதுக்கான எவிடன்சஸ் கிடைக்கல. இந்த 3 பேருமே 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொன்றுப்பாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ ரேணுகா அண்ட் சீமா இந்த 2 பேருமே புனேல இருக்கக்கூடிய ஜெயில தான் உயிரோட இருக்காங்க. 40 குழந்தைகளை கொன்ன இவங்களுக்கு ஆயுள் தண்டனை சரியான ஒண்ணா?
இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.